ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெட்னஸ்டே மார்னிங் இது. ஒரு ப்ரெக்னென்ட் உமனாக இருந்துட்டு அதுவும் 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு எப்படி என்னோடய வேலைகளை நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு எப்படி நான் என்னோடய டெய்லி ரொட்டீனை நான் கடந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு விலாக்லேயும் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ முழுமையாக வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் எந்திரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப டயர்ட்னஸ் எல்லாம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் வீட்டில். அதுக்கப்புறம் நைட்டு தான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எந்திரிக்கணும் ட்ரை பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. மார்னிங் எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இந்த பால்கனியில் நின்றாதான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் திறந்து கொஞ்சம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டீ போடுறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சுறது, பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவேன். நைட்டே பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துருவேன். ஸோ அப்போ தான் மார்னிங் எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிச்சனை பார்க்கும்போதே. நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு என் பாப்பாவுக்கு பால் காய்ச்சினேன் இல்லையா, ஸோ அந்த சட்டியும் இருந்துச்சு. ஸோ அந்த பேனையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சறது, அப்புறம் டீ போடுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 மாதம் ரெஸ்ட்டில் இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிரும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னோட 3rd ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதாவது 3 month வரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெய்லி ரொட்டீன் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினமுமே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறது, அப்புறம் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டுக்கு தேவையான வேலைகள்லாம் பார்க்குறது, நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம்னே சொல்லலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஒரு 3 மாதத்துக்கு இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க எல்லாரும். ஸோ நான் அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு அமையாதனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலைகளே கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு அமையலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் குழந்தைங்க பக்கத்தில் இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே என் மகனை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாத்திரம்லாம் விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கு தொட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ கிச்சன் இப்போ தான் நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே வெசல் வாஷ் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே வீடு. இதுக்கப்புறம் என்ன வேலை செய்வேன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்வேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா கட் ஆயிருச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் மிஸ்டேக்கெல்லாம் திருத்திக்கிறேன். அந்த வீடியோ கட் ஆனனால பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் நான் திறந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பையனை எழுப்பி விடணும். எழுப்பி விட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு 8 o'clock ஆயிடுச்சு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா 9:50 தான் வேனு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 கிட்ட தான் அவனை எழுப்புவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பேக்கில் செக் பண்ணி அதில் குப்பைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, வேஸ்ட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எடுத்துருவேன். அப்புறம் பாக்ஸில் எல்லாமே இருக்கா, பென்சில், ரப்பர் எல்லாமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவேன். கர்ச்சீஃப் இருக்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பண்ண ஹோம்ஒர்க்கு பண்ண அந்த நோட்டு, புக்கு எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்ப்பேன், செக் பண்ணுவேன். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காய்ச்சின பாலை நல்லா ஆற வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி பையனுக்கும் பாப்பாவுக்கும் கொடுத்துருவேன். பையனை எழுப்பும் போதே பார்த்தீங்கன்னா பாப்பாவும் எந்திரிச்சிருவா. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டா, சேட்டை பண்ணுவாள். அவனை மிதிக்கிறது, உதைக்கிறது எல்லா வேலைகளும் பண்ணுவாள். அவன் காமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனை வெறுப்பேற்றுறது மக தான். ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிடும். ஸோ அதை விளக்குறதே பார்த்தீங்கன்னா பெரும் போராட்டமாக தான் அமையும். நம்ம குரல் ஒரு 4 வீட்டுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, குழந்தைங்கள பார்த்துக்கணும் இல்லையா, எப்படியோ சமாளிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்தி தான் பேசுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும்.
2 பேருக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பிரித்து விட்டுட்டே வந்து பார்த்திங்கன்னா அவனோட வேலைகளை வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். பையனை ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணுன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்து முடிச்சிருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சட்னி தான் வந்து அரைச்சேன். ஸோ அதை வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து மீட்டிங் போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மட்டும்னால சிம்பிளாக வந்து நான் செஞ்சு வந்து முடிச்சிட்டேன். வீட்டு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வேன் வரும். ஸோ பையனை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை வந்து என்ன பார்ப்பேன்னு வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்குள்ள குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கு வந்து ஆரம்பிச்சிருவேன். ரைஸ் குக்கரில் வந்து சோறு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரா மீன் வந்து மாமி வந்து வாங்கி தந்துருந்தாங்க. ஸோ அந்த காரா மீனை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மருந்து குழம்பு மாதிரி வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை வீட்டில் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வெங்காயத்துக்கிட்ட வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கழுவி. அதையும் இதோட வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச 2 தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தக்காளியும் நான் வந்து இதோட ஆட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து குழம்பு, அதாவது மிளகு தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தாய்ப்பால் சுரப்பு வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எந்த மருந்துமே ஆட் பண்ணலைங்க. அதாவது வெறும் சீரகம், மிளகு, மல்லி இதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளை வந்து எதுவுமே வந்து பண்ணாது, எதுவுமே ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க தைரியமாக வந்து சாப்பிட்லாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ தூரம் தக்காளி வெங்காயத்தெல்லாம் வந்து வதக்குறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாகவே வந்து வருங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கும் போது வீடியோ எடுத்தது வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கும் போது அந்த இன்க்ரீடியன்ட்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு. இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு நான் வந்து கரெக்டாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், இது மட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காய தக்காளி வதக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டு வந்து போட்டிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். ஸோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பல்லு பூண்டாவது வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது குழந்தை பத்ததுக்கப்புறமும் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். தாய்ப்பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்போ கூட நீங்கள் வந்து இந்த குழம்பு வந்து சாப்பிட்லாம். இது எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச விழுதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தேவையான உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடணும். இது சிம்மிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அதாவது நம்ம வந்து இத்தனை வெங்காயம் இத்தனை பூண்டு வந்து எடுத்து வச்சுருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவ்வளோத்தையுமே வந்து போட மாட்டோம், மறந்து வந்து 2-3 வச்சுருவோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு 2-3 பல்லு வந்து இருந்துருச்சு, அப்படியே அதுவும் உரிக்காமே அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு வெங்காய கூடையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் செய்யலாமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முருங்கைக்காய் வந்து 2 பறிச்சுட்டு, அதுவும் மீடியம் சைஸாக தாங்க கிடச்சிச்சு. இப்போ தான் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சதை வந்து எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 முருங்கைக்காய்க்கு தேவையான வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். முருங்கைக்காயும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பக்கத்துலேயே வச்சுப்பேன். அப்போ தான் வந்து தாளிக்கும் போது எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் இப்படி தான் இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப குப்பை மாதிரி இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து உடனே வந்து க்ளீன் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் எல்லாத்தையுமே வந்து வேஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு கவுண்டர் டாப்பையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரா மீனை எடுத்து வந்து குழம்புல வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம மசாலாலாம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ அதெல்லாம் கிண்டி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான மீனெல்லாம் வந்து குழம்புல போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து போட்டுட்டு ரொம்ப வந்து கிண்டி விடக்கூடாதுங்க. மீனை எப்போவுமே லைட்டாக வந்து இந்த மாதிரி நான் கிண்டுறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூடி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மிளகு தண்ணி குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ இந்த குழம்பு வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, கேரட்டு, எந்த வெஜிடபிள் வந்து நீங்கள் ஆக்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து இருக்கும். முருங்கைக்காய்க்கு பருப்பு வந்து வறுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது எந்த அளவு எடுக்கிறேன்னு வந்து பார்த்துக்கோங்க. 2 முருங்கைக்காய்க்கு நான் போட்ட பருப்பே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தான், ஆனாலும் டேஸ்ட் நல்லாவே வந்து இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிற அளவு குவான்டிட்டி வந்து எடுங்க, இல்லைனா அதோட கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா வெந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாகவும் இருக்காது இந்த குழம்பு, ஏன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து போதும். ஏன்னா மசாலா அரைக்கும் போது 1 ஸ்பூன் மிளகு வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து போதும். காரம் ரொம்ப வந்து சாப்பிட வேண்டாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயிறு புண்ணாக இருக்குது, வாய் புண்ணாக இருக்குதுன்னு சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் வந்து எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். முருங்கைக்காய் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கட் ஆயிடுச்சுங்க. ஸோ நான் எண்ணெய்லாம் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி வெங்காயமும் சேர்த்து நான் வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான முருங்கைக்காய் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து ஊற வச்ச இந்த சிறுபருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்த்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மிலேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சுட்டேன். அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து திறந்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முருங்கைக்காய் நல்லாவே வந்து வெந்துடும். ஸோ முருங்கைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து இருந்துச்சு. ஜீரகத்தூள் நீங்கள் ஆட் பண்ணும்போது எப்போவுமே எல்லா பொரியலுக்கும் சரி கூட்டுக்கும் சரி ஜீரகத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி கறி குழம்பு, மீன் குழம்பு, மசாலா குழம்பு இந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயசுக்கு வந்த பெண்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்கையாவது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரெக்னென்சி வந்து நான் எப்படி வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.